அன்புக்குரிய சகோதரர்களே, இத போலத்தான் இன்னொரு விடயத்தை பார்த்தோம்டா, இன்றைக்கு எத்தனையோ பேர் ஒரு மகளுக்கு கல்யாணம் வச்சுக்கொண்டா, வீட்டுல கல்யாணம்டா, அந்த பெண்ணுக்காக வேண்டி இவர் ஒரு மாசத்துக்கு முன்னாலே வெட்டிங் கார்ட்ஸ் அடிச்சிருவாரு, இன்விடேஷன் கார்டை அடிச்சு வச்சிருவாரு, அதை இஷ்யூ பண்ணிருவாரு. முன்னேற்பாடு அத போல மகளுக்குரிய என்ன நகைகள் வாங்கணுமோ அது எல்லாம் வாங்கி வச்சிருவாரு. அத போல வீட்டுக்கு பெயிண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருவாரு. இத போல அந்த பெண்ணுக்கு மகளுக்குரிய என்னென்ன ஆடைகள் வாங்கணுமோ அதை எல்லாம் நேரத்தோட போயிட்டு வாங்கி அப்படியே ஒரு பெட்டியில அப்படியே போட்டு ஆல்ரெடி ரெடி ஆக்கி வச்சிருவாரு. இப்படி மகளை கொடுக்கறதுக்கு முன்னால மகள் திருமணம் ஒரு மாசத்துக்கு பிறகு இந்த முன் மாசமே அவர் அதுக்கு ஏற்பாடு எல்லாம் செய்து முடிஞ்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இத போல இன்னொரு சைட பாருங்க. எத்தனையோ பேர் ட்ரிப் போகிறோம், நண்பர்களாக இருக்கலாம், ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்கலாம். போறதுக்கு முன்னால அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கும், எந்த இடத்துக்கு போறது, எப்படி போறது, ஒரு ரூட் ஒண்ணு போடுவாங்க. அந்த ரூட்டுக்கு போறதுக்குரிய வாகனத்தை பேசுவாங்க, எவ்வளவு அந்த வாகனத்துக்கு போகும் என்று அதை பார்ப்பாங்க. வாகனத்தை ரெடியாக்கி வச்சுட்டு போற ரூட்டை பேசிட்டு எல்லாரும் ரெடியாக்கி சாப்பாடுகளையும் ரெடியாக்கி முன்னேற்பாடு செஞ்சுட்டு தான் போவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாத்துக்கும் முன்னேற்பாடு செய்கிறோம். எங்களுக்கு மௌத் ஒன்று இருக்குது, அது டேட் இல்ல, எந்த டைம் வருவது என்று இல்ல. ஆனா நாங்க அதற்கு இதுவரை என்ன ரெடியாக்கி இருக்கிறோம் என்று பார்த்தா அதிகமானவங்க ஜீரோல தான் இருக்கிறோம். பார்த்தா பள்ளிய பார்த்தா தொழுகைக்கு ஆட்களே இல்ல. அத போல பயங்களுக்கு பார்த்தா ஆட்கள் மிச்சம் குறைவாக இருக்கிறார்கள். குத்துபா நடக்குது, குளிச்சுட்டு இருப்பாங்க, கடைசிக்கு ஒன்னே காலுக்கு வருவாங்க தொழுவதற்கு மட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் குறைஞ்சு கொண்டு போகுதோ, நாங்க மௌத்துக்கு ரெடி ஆகிறோம் இல்ல. வீட்டு சூழலை பார்த்தா வாப்பா புள்ள குட்டி எல்லாரும் உட்கார்ந்து மோசமான காட்சிகளை பார்த்து கொண்டு வீட்டுல பார்த்தா மியூசிக்கல் ஷோ நடந்து கொண்டிருக்குது. மௌத்துடிக்கு ரெடி ஆகுவது இல்ல, ஃபேமிலிய பாவத்தில் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இத விட்டுட்டு மௌத் ஒன்று இருக்குது, டேட் ஒன்று இல்ல, எந்த டைம் வருவதென்று இல்ல. நாங்க எந்த பங்கர்ல பூந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீ எந்த குழியில இருந்தாலும் சரி, நீ எந்த பங்கர்ல மறைஞ்சிருந்தாலும் சரி, உனக்கு மௌத் வந்தே ஆகும். அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு மௌத்து நல்ல முறையில கிடைக்கணுமா, எங்கட மௌத்து டேஸ்ட் ஆகணுமா, பாவங்களை உடுங்க, மௌத்துக்கு ரெடி ஆகுங்க. இதுக்கெல்லாம் முன்னேற்பாடு, துன்யாவுடைய விடயத்துக்கெல்லாம் முன்னேற்பாடு, மகளோட கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலே முன்னேற்பாடு, ட்ரிப் போறதுக்கு முன்னாலே முன்னேற்பாடு, எல்லாத்துக்கும் ஏற்பாடு இருக்குது. ஆனா எங்கட லைஃப் மறுமையில நல்லா இருக்கணும் என்ற அந்த யோசனை இல்லாம நாங்க மௌத்துக்கு ரெடியாகாம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களுக்கு பெரும் கைசேதமாக இருக்கும். அத போலத்தான் சஹாபாக்களை பார்த்தா, சஹாபாக்களுடைய வரலாறு படியுங்க. அவர்கள் மௌத்துக்கு ரெடி ஆயினாங்க. அவர்கள் துன்யாவுடைய வாழ்க்கையை அப்படியே வச்சுட்டு துன்யாவுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கவனம் செலுத்தினாங்க, பிசினஸ் பண்ணினாங்க, ஆடு மேய்ச்சாங்க, இப்படி வியாபாரம் எல்லாம் பண்ணினாங்க தான். ஆனா மௌத்துக்கு ரெடி ஆகினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிற நேரத்துல பாருங்க, சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, ஏண்டா அந்த பெட்டியை திறங்க, அந்த பெட்டியில ஒரு வெள்ளை ஜுப்பா ஒன்றை வச்சிருக்கிறேன், அந்த ஜுப்பாவை எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த ஜுப்பாவை நான் தொழுகைக்கு மட்டும்தான் உடுத்தேன், அந்த ஜுப்பாவை எடுத்துக்கொண்டு வாங்க. நான் மௌத்தாகினா, இப்ப மௌத்தாகிற கட்டத்தில் இருக்கிறேன், மௌத்தாகினா எனக்கு கஃன் இந்த ஜுப்பாவாக இருக்கணும் என்று அந்த ஜுப்பாவை ஆல்ரெடி ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. இது சஹாபாக்களுடைய வரலாறு, நேர காலத்தோட ரெடியாக்கி வச்சிருந்தாங்க. அத போல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்கிறாங்க, குத்பா பண்றாங்க. அந்த டைம்ல நபி அவங்களுடைய ஜுப்பாவை பார்த்தா அழகான ஒரு ஜுப்பா உடுத்திருக்கிறாங்க, கவர்ச்சியாக இருக்குது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்க்கறாங்க, உடனே எழும்பி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜுப்பாவை எனக்கு தந்துருங்களே. அந்த நேரத்தில் குத்பா முடிஞ்சதோட சஹாபாக்கள் குழம்புறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நபி அவங்க உடுத்திருக்க கூடிய ஜுப்பாவை கேட்கிறீங்களே?
அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்ட்ட அந்த ஜுப்பாவை கேட்டது எதற்கு தெரியுமா? எனக்கு ஒரு மௌத் இருக்குது, அந்த மௌத்துக்கு பின்னால, மௌத்தாகினத்துக்கு பின்னால ஏண்ட கஃன் உங்களோட இந்த ஜுப்பாவாக இருக்கணும், இதற்காகத்தான் அந்த ஜுப்பாவை கேட்டேன் என்று நபி அவங்கள்ட்ட அந்த ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. உடனே நபி அவங்க அந்த ஜுப்பாவை கொடுக்குறாங்க. இது சஹாபாக்கள் மௌத்துக்கு முன்னேற்பாடு செஞ்சாங்க. இன்றைக்கு நாங்க என்ன செய்றோம்? சல்லிகளை அக்கவுண்ட்ல போட்டு போட்டு நிரக்கிறோம். ஜகாத்தும் இல்ல, சதகாவும் இல்ல, பள்ளிக்கு கொஞ்சம் கொடுப்போமா அதுவும் இல்ல, வீட்டுக்கு செலவழிப்போமா அதுவும் இல்ல, புள்ளைக்கு ஓத கொடுக்கணுமா அதுவும் இல்ல. இப்படி இல்லாம சேர்த்து கொண்டு போகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், அல்ஹாகுமுத் தகாசுர், நீ சல்லிய சேர்க்கிறியா ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், உன்ட மௌத் வரைக்கும் தான் உன்ட சல்லிய சேர்ப்பாய். நீ மௌத்தாகினா உன்ட சல்லி கபருக்கு வராது. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அங்க உனக்கு உதவி செய்யாது. நீ எவ்வளவு சேர்த்திருக்கலாம், அந்த சல்லி உனக்கு உதவி செய்யாது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க அதுக்கு முன்னால எங்களுடைய வாழ்க்கைய மறுமைக்காக ரெடியாக்கணும். இப்ப இருந்து ஆயத்தம் பண்ணணும். இந்த நேரத்தில் இருந்து யோசிக்கணும், நான் என்ன ரெடியாக்கி இருக்கிறேன், என்ன குறைபாடு இருக்குது, என்னென்ன நான் செய்யணும் என்று டைம் டேபிள போட்டு வாழ்க்கையில் அமல்படுத்துங்க. மௌத்துக்கு ரெடி ஆகுங்க. அத போலத்தான் மௌத் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருத்தன் மௌத்தாகிறதாக இருந்தா அவனுடைய மௌத்துக்கு ஒரு சக்கராத்துடைய வேதனையை அல்லாஹ் வெச்சே இருக்கிறான். சிலர்களுக்கு பல விதத்தில் அந்த சக்கராத்துடைய வேதனை அமையும். பாருங்க, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சிலர்கள் வாராங்க, வந்து கேட்கிறாங்க, உமர் அமீருல் முஃமினீனே, எங்களுக்கு சக்கராத்துடைய வேதனையை கொஞ்சம் சொல்லித்தாங்களே, எப்படி இருக்கும் என்று கேட்டதோட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கஅன்னஹு ஜபலுன் இன்தபக அலைய வ கஅன்னி அத்தனஃபஸு மின் தக்பி இப்ரா, நான் ஒரு மலை ஒன்றுக்கு, ஒரு குகை ஒன்றுக்கு அடப்பட்டிருக்கிறேன். அந்த குகையில மூச்சு போறதுக்கு ஒரு இடமும் இல்ல, மூச்சு போறதுக்கு ஒரே ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டை ஒரு ஊசியுடைய அந்த ஓட்டைய போல ஒரு சின்ன ஓட்டை. அந்த ஓட்டையால ஒரு மனுஷனுக்கு மூச்சுடையலுமா என்று கேட்டுட்டு சொன்னாங்க, அந்த ஓட்டையால எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்து மூச்சு விடுவானோ அதே மாதிரி கஷ்டம் தான் ஒரு மனிதனுக்கு சக்கராத்துடைய வேதனையாக இருக்கும். கஷ்டப்பட்டு பட்டு மூச்சை விட்டு கொண்டிருப்பார், அவனுக்கு வேதனையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதர் மௌத்தாகிறானா அவனுடைய சக்கராத்துடைய வேதனை உசுரோட ஒரு ஆடை உரிச்சா அந்த ஆட்டுக்கு எப்படி வேதனையோ அதை விட பன்மடங்கு வேதனைத்தால் ஒரு மனிதனுக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட மடியில இருக்கிறாங்க, சக்கராத்துடைய கட்டம். ஆயிஷாட்ட சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, யா ஆயிஷ், இன்னலில் மௌத்தி லசக்ராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத்துடைய வேதனை நிச்சயம், இப்ப நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாளும் தொழுகைக்கு பின்னால துஆ ஓதுவாங்க, சக்கராத்துடைய வேதனையை என்னை விட்டு குறைச்சிரு. இன்றைக்கு நாங்க எத்தனை பேர் ஓதுறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, துன்யா எங்களுக்கு முன்னால வந்துருச்சு, நாங்க மௌத்த பின்னுக்கு ஆக்கிட்டோம். எங்களுக்கு மௌத்து முன்னுக்கு இருக்கணும், துன்யா பின்னுக்கு இருக்கணும். ஆனா இன்றைக்கு ஆப்போசிட்டாக நாங்க எல்லாத்தையும் பெரட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இதை எங்களை சேஞ்ச் பண்ணணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க, காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, யா காப், எனக்கு மௌத்த பத்தி கொஞ்சம் சொல்லித்தாங்களே, நபி அவங்க சொன்ன விதத்துல கொஞ்சம் சொல்லித்தாங்களே, சக்கராத்துடைய வேதனையும் சேர்த்து சொல்லித்தாங்களே என்று கேட்டதோட காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஹுவ உஸ்னுன் கதீரு ஷௌகி உதுகில ஃபீ ஜௌஃபி ரஜுல், ஒரு மரக்கிளை, அந்த மரக்கிளை முள்ளுகளிலால் ஆக்கப்பட்ட ஒரு மரக்கிளை. அந்த மரக்கிளைய ஒரு மனிதனுடைய வயிற்றுக்கு உள்ளால போட்டு கால் வர கொண்டு சென்று
நல்ல கடுமையான சக்தி உள்ள ஒரு மனிதர் அந்த மரக்கிளைய வெளியே இழுத்தெடுத்தா எதெல்லாம் கலண்டு வருமோ, இழுக்கும் போது எவ்வளவு வருத்தம் இருக்குமோ, எதெல்லாம் கலண்டு வருமோ, அதே வேதனைய சக்ராத்துடைய வேதனையில் அனுபவிப்பாங்க என்று காப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சக்கராத்துடைய வேதனை கடுமையாக இருக்கும். அது யாரையும் விட்டு வைக்காது. எந்த நாளும் துஆ கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு சக்கராத்துடைய வேதனை குறைச்சிரு என்று கேளுங்க. நான் அமல் செய்றேன் தானே, ஜமாத்தோடு தொழுகிறேன் தானே, நான் சதகா கொடுக்கிறேன் தானே, ஹஜ் செஞ்சிருக்கிறேன் தானே என்று யோசிக்காங்க. சக்கராத்துடைய வேதனை யாரையும் விட்டு வைக்காது. அது கடுமையாகத்தான் இருக்கும். எப்ப இபாதத்தை கூட்டுறோமோ சக்கராத்துடைய வேதனை குறையும். அன்புக்குரிய சகோதரர்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே அவருடைய மகன்மார் இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, பாப்பாவே சக்கராத்துடைய வேதனை எப்படி இருக்குது, நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க என்று கேட்டதோடு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கஅன்ன உஸ்ன ஷௌக் யுஜர்ரு பிஹி மின் கதமை இலா ஹாமதி. எனக்கு ஒரு முள்ளிலான ஒரு மரக்கிளை உடம்புல பூராக ஒட்டப்பட்டு இறுக்கப்பட்டு இருக்குது. அத ஒரு மனிதர் வெளிப்புறத்தில் அதை இழுத்தெடுத்தா இந்த தோல் எல்லாம் அப்படி கலண்டு வருமோ, எப்படி வேதனை அனுபவிப்போமோ அதே வேதனை நான் இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்களுக்கு உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டாலே எவ்வளவு வருத்தம், மௌத்து வந்துருச்சுன்னு சொல்றோம். ஆனா இவ்வளவு சக்கராத்துடைய வேதனை எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்குது. அதுக்கு முன்னால எவ்வளவு அமல் செய்யலுமோ அமல் செஞ்சுக்குங்க. பாவத்தினுடைய கதவை மூடுங்க, நல்ல அமல்களுடைய கதவை திறங்க. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை பாருங்க. ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உங்களுடைய தொண்டை குழிய வந்து உங்களுடைய ரூஹ் வந்துச்சீண்டா வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் அந்த டைம்ல வீடியோ கிளிப்ஸ் போட்டுவான். சொர்க்கமா போறீங்க நரகமா போறீங்க குர்ஆன் சொல்லுது. சக்கராத்துடைய வேதனையில் அல்லாஹ் காட்டிடுவான். இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்ட குழிய வந்து உங்களுடைய ரூஹ் அடைஞ்சிச்சா கர்கராவுடைய நேரம், நீங்க சொர்க்கம் போறீங்களா நரகம் போறீங்களா என்று அல்லாஹ் காட்டிடுவான். வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன், நீங்க போற இடத்தை அல்லாஹ் உங்களுக்கு காட்டிடுவான். நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க.